ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா குறைஞ்ச செலவில் அதிக டைம் எடுக்காமல் சீக்கிரமாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம 2 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கலாங்க. நீங்கள் பூஜைக்கு வாங்கின பொரி வீட்டில் இருந்துச்சுன்னா சட்டுன்னு பொரியை வச்சு இப்படி ஈஸியாக ரெசிபி செஞ்சிடலாம். 2 கப் அளவுக்கு பொரி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நல்லா நைஸாக பவுட்ரு ஆகிற வரைக்கும் நீங்கள் அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இது அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதே மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறேன். 2 கப் அளவுக்கு பொரிக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்திங்கனாலே சரியாக இருக்கும். இது கூட வாசனைக்காக ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வந்துடுங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பொதுவாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஏலக்காய் போட்டு நல்லா இது போல் நல்லா பவுட்ரு ஆக்கிடுங்க அதையும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்துக்கலாங்க. உங்களுக்கு பால் முழுவதுமே தேவைப்படாது. கண்டிப்பாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் நம்மளுக்கு மிச்சமாகும். பாருங்கள், இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்மளுக்கு நல்லா கலந்து வரும். பார்த்திங்கன்னா இந்த பொரி சர்க்கரை இந்த பால் மிக்ஸ் ஆகும்போதே இதோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது போல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு நம்ம எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அந்த பவுலில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பொரி பருப்பி எடுத்து நம்ம நல்லா ஈவனாக சமப்படுத்திக்கலாம். நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு நீங்கள் ஒரு கத்தி அல்லது கட்டரை வச்சு உங்களுக்கு வேணுங்கிற சேஃபில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வேலைக்கு போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா டைமே இருக்காது. இந்த மாதிரி தீபாவளி பலகாரங்கள் செய்யறதுக்கு ஈஸியாக சட்டுன்னு வீட்டில் இருக்கிற 2 பொருட்களை வச்சு ஈஸியாக இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். நான் பாருங்கள் டைமண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் குவான்டிட்டி அதிகப்படுத்திட்டிங்கன்னா எப்படி போட்டாலும் 2 கப்பு பொரிக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துனீங்கனாலே சரியாக இருக்கும். பாருங்கள், இது போல் பீசஸ் போட்டு இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டால் பாதாம் பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். முந்திரி கூட துருவிட்டு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே இல்லை. ரொம்ப சாஃப்டாகவே சூப்பரான டேஸ்ட்லேயே இருந்துச்சு. மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் அலங்கரிக்கிறதுக்காக திராட்சை மட்டும் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், இது போல் திராட்சை சென்டரில் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு திராட்சை நல்லா உள்ளே போயிடும். அவ்வளோதாங்க, சூப்பரான பொரி பருப்பி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.